தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் அவர் பதவி நீக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்திருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஸ்ஐஆர் இந்த ஸ்பெஷல் ரிவிஷன்ல தமிழகத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு வங்கத்துல 63 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ரெண்டு கட்சி, அது இல்லாம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கதிகலங்கி நிற்கிறாங்க. சோ இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதமாக இருப்பது என்ன அப்படின்னா பதவி நீக்கம் பண்ணணும் வேற அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துல இவங்க அதை பண்ணுறதா செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்கள் சொன்னது போல வாக்காளர் அந்த லிஸ்ட் எஸ்ஐஆர் அந்த சீர்திருத்தம் செய்யக்கூடாது என்று இவங்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் செய்யக்கூடாதுன்னா அப்பதான் இவங்க ஜெயிக்க முடியும். அதாவது இறந்தவர்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் ஓட்டு போடுவார். 2 ஊர்ல இருக்கிறவங்க 2 ஊர்லயும் ஓட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை சட்டவிரோதமாக பங்களாதேஷ்ல ஊடுருவி வந்தவர்கள்லாம் சட்டப்பூர்வமாக பல பேர் வாக்கு உரிமையை அந்த ஓட்டர்ஸ் சேர்ந்திருக்காங்க. பல இடங்களில் பார்த்தோன்னா ஒரே ஒரு அப்பாவுக்கு 40 குழந்தைங்கள் இருக்கு. அப்புறம் அப்பாவுக்கு பையனுக்கு 3 வயசு 4 வயசு வித்தியாசம்லாம் இருக்கு. இந்த மாதிரி பல குளறுபடிகள் அதெல்லாம் இப்போ கண்டறிந்து நீக்கி இருக்கிறார்கள். அதில் அந்த முஸ்லீம் பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் பல முஸ்லீம் வாக்காளர்கள் வாக்கை இழந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு. அப்போ இந்த கள்ளத்தனமாக ஊடுருவிய பங்களாதேஷ் முஸ்லீம்கள் அவங்களுக்கு வாக்குரிமை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதில் தமிழகமும் மேற்கு வங்கமும் முனைப்போடு இருக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நீங்க திருப்பூர்ல போன மாதிரி ஜெயிச்ச எம்எல்ஏவே பேசினார். இங்க திருப்பூர் முஸ்லீம் ஜனத்துக்கு அதிகமாயிடுச்சு, அப்படிப்பட்ட அதிகமான முஸ்லீம்கள் எங்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, அதனாலதான் நாங்க ஜெயிச்சிருக்கோம், அந்த முஸ்லீம்களுக்கெல்லாம் நாங்க நன்றி கடன் பெற்றிருக்கோம் அந்த எம்எல்ஏவே பேசுறார் பாராட்டு கூட்டத்துல. எங்க இருந்து வந்திருக்க திருப்பூர்காரங்களை போய் கேட்டு பாருங்க, அந்த முஸ்லீம் எல்லாம் யாருன்னா எல்லாம் பங்களாதேஷ்ல சட்டவிரோதமா வந்தவங்க. அப்படி வந்தவர்களுக்கு வாக்குரிமை கிடைத்து ஓட்டும் போட்டு டிஎம்கேவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்ப ஏன் அவங்க முனைப்பா இருக்காங்க? இப்படிப்பட்ட சட்டவிரோதமான வாக்குகள் மூலமாக தான் ஜெயிக்க முடியும் என்பது அவங்களுடைய அனுபவம். இப்ப எலெக்ஷன் கமிஷன் அங்க போயிருக்காரு, கருப்பு கொடி காட்டுறாங்க மேற்கு வங்கத்துக்கு, காளியம்மன் கோவில். ஆமா. அப்ப பங்களாதேஷ் முஸ்லீம் ஓட்டு போடணும். பங்களாதேஷ்ல இருந்து சட்டவிரோதமா வந்த அந்த திருட்டுத்தனமான வந்த முஸ்லீம் எம்எல்ஏவும் ஆகலாம், கவுன்சிலராகவும் ஆகலாம். ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாட்டை ஆளும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசியல்வாதிகள் தரம் தாழ்ந்து போயிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க நாட்டுக்கு. ஆகவே இவர் ஞானேஷ்குமார் ரொம்ப தெளிவா இருக்கார். இந்த வாக்காளர் சீர்திருத்தம் செய்யப்பட்டே தீரும் தெளிவா சொல்லியிருக்கார். உடனே இவங்க அந்த அம்மா மிரட்டுறாங்க, மேற்கு வங்கத்தில் ரத்த ஆறு ஓடும் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அவர் தெளிவா சொல்லிட்டார். இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை மையமாக வைத்து யாராவது கலவரம் செய்ய நினைத்தால் அந்த ஆட்சி கலைக்கப்படக்கூடிய அதிகாரம் தேர்தல் கமிஷன் இருக்கு, தெளிவா சொல்லிட்டார். நீதிமன்றத்துக்கு இணையான அந்தஸ்தை உள்ளது தேர்தல் கமிஷன். நமக்கே அவர் சொன்ன பிறகு தெரியுது. அந்த சட்ட அமைத்து அந்த இதெல்லாம் சொல்றார், இந்த செக்ஷன் படி எல்லாம் சொல்றார். டிஎன் சேஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆள் தேர்தல் கமிஷனுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு என்பதை புரிய வச்சிருக்க அவர் தான். இப்ப கதிகலங்கி போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த ஞானேஷ்குமார் யாரு? அவர் கேரளால தன்னுடைய ஐஏஎஸ் அந்த பதவி இருந்தார். அதை முடிச்ச பிறகு உள்துறை அமைச்சகத்துக்கு வந்தார். உள்துறை அமைச்சகத்துக்கு அவர் பணிப்பு இருந்த போது 2 முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிருக்கார். ஒன்னு 370 நீக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட வடிவமான முன்வடிவுகள்லாம் அவர் தான் கைட்லைன்ஸ் அவர் தான் கொடுத்திருக்கார். பெரிய ஒரு ரோல், பெரிய பங்கு பண்ணியிருக்கார். அதனால இன்னைக்கு காஷ்மீர் 370 நீக்கப்பட்டிருக்கிறதுனா அதுக்கு இவருடைய பெரிய பங்கு இருக்கிறது. அதே போல ராம ஜென்ம பூமிக்கு வானலாபிக்க அந்த ராமர் கோயில், அந்த ராம ஜென்ம பூமி சேத்திர ட்ரஸ்ட் உருவாவதற்கு முக்கியமான அந்த கைட்லைன்ஸ் கொடுத்தவர் இவர் தான், ஞானேஷ்குமார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பீகார் என்று சொன்னாலே உடனே ரவுடி ராஜ்யம், அப்படி எலெக்ஷன் ரீபோல், தீவைப்பு, பூத் கேப்சரிங் எத்தனை நடக்கும்? பீகார் எலெக்ஷன் எப்படி நடந்தது பாரு. பல பேஸ் கிடையாது, 12 பேஸ், 10 பேஸ், 8 பேஸ்லாம் இல்லை. இவ்வளவு அழகா நடத்தி முடிச்சார் பாருங்க. ஆகவே இவரை பார்த்து பயந்து போயிருக்கிறது தமிழகமும் மேற்கு வங்கமும். ஏன்னா இவங்கள ஜெயிச்சது இத்தனை நாள் தில்முழு தான் ஜெயிச்சாங்க. இப்ப அந்த தில்முழு போயாச்சு. இதுல இத்தனை லட்சம் பாருங்க.
மேற்கு வங்கத்தில் தான் நிறைய இந்த மாதிரி டுபாக்கூர் வாக்காளர்கள் இருப்பாங்க நினைச்சோம்னா அதை விட டுபாக்கூர் தமிழ்நாட்டுல ஜாஸ்தி, மேற்கு வங்கத்தோட ஜாஸ்தி. அப்ப இந்த டுபாக்கூர் வச்சு இத்தனை ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இது ஜெயிக்க முடியாம போச்சு என்ன பண்றது? ஒவ்வொரு தொகுதியில ஒரு 5000 ஓட்டு இந்த மாதிரி டூப்ளிகேட் ஓட்டெல்லாம் போயாச்சு, என்ன பண்றது? அந்த பயம் வந்திருக்கிறது. அந்த பயத்தின் காரணமாக இப்ப கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஒரு பக்கம் வேற, இவர் பாஜகவின் ஸ்போக்ஸ் பர்சன், பாஜகவுக்காக ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு IAS அதிகாரி. ஆனா அப்படி செயல்பட்டது யாரு பார்த்தா இதுக்கு முன்னால பல காங்கிரஸ் அதிகாரிகள் அப்படி செயல்பட்டு இருக்காங்க. சேஷன் பத்தி சொன்ன இல்லையா, அதுக்கப்புறம் கில்லுன்னு ஒருத்தர் வந்தார், தேர்தல் சீஃப் கமிஷனர் வந்தார். அவர் பணிக்காலம் அவர் நிறைய காங்கிரஸ் சாதகமா எவ்வளவு உதவி பண்ணாருங்கிறத நான் சொல்லல. அதுக்கப்புறம் காங்கிரஸ் எப்படி கவனிச்சது நீங்க பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு செஞ்சிருப்பாரு நீங்க புரிஞ்சுக்கலாம். அவர் தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்ச உடனே காங்கிரஸ் கட்சியில் சேர்றாரு, உடனே MP ஆயிடுறாரு. திருப்பி 2ஆம் முறை MP ஆறாரு. 2 times காங்கிரஸ் கேவ். பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அந்த முடிஞ்ச உடனே நினைக்கிறேன் கரெக்டா அந்த டைம்ல உடனே பத்ம விபூஷன், பாரத் ரத்னாவுக்கு முன்னதாக உள்ள அந்த விருது அதை இவர் கொடுக்குறாங்க, கட்சியில சேர்க்கிறாங்க, MP ஆக்குறாங்க. அதன் பிறகு இவர் மினிஸ்டர் ஆகிறார், இளைஞர் நல்வாழ்வு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகிறார். இவர் அந்த மாதிரி அமைச்சராக இருந்த போதுதான் காமன்வெல்த் கேம்ஸ் நடந்து அதுல கோடிக்கணக்கான ஊழல். இந்த பேனா 30 ரூபானா 300 ரூபா 2000 ரூபா அப்படியெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஊழல் நடந்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஊழலுக்கெல்லாம் துணை போனவர். அப்ப இவர் IAS-ஆ இருந்திருக்கும் போது, தேர்தல் கமிஷன் இருக்கும்போது எந்த அளவுக்கு காங்கிரஸ் சப்போர்ட்டா இருந்திருப்பார். இத்தனையும் செய்தது காங்கிரஸ் கட்சி. இப்படிப்பட்ட கட்சிகள் தான் இன்னைக்கு அந்த கட்சியை ராகுல் காந்தி கை நீட்டி பேசுறாரு. என்ன, ஞானேஷ் பிஜேபிக்கு சாதகம் நடந்துக்கிறாரு, அவர் சரியான வகையில சட்டம் கொடுக்கக்கூடிய உரிமைகளை பயன்படுத்தி இருக்கிறார், சட்டவிரோதமாக வரக்கூடியவர்கள் ஓட்டு போடக்கூடாதுங்கிறார், டூப்ளிகேட் ஓட்டு செத்து போன ஓட்டு போடக்கூடாதுங்கிறார். ஆகவே நேர்மையானவர்களை பார்த்து இந்த ஏமாற்றுக்காரர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. அதுதான் இப்போ அப்படி நீங்க சொல்லும் போது நேர்மையானவர்கள் சொல்லும் போது, இதுக்கு முன்னாடி இதே போல சில மாதங்களுக்கு முன்புல இருந்து ஓம் பிர்லா அவர்களை டார்கெட் பண்ணாங்க. அவரை பதவி நீக்கம் செய்ய போறோம், அதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னாங்க. அதே போல தமிழகத்தில இருந்து நீதி அரசு GRS மேலையும் அங்க அந்த மோஷனுக்கு போச்சு. இந்த மாதிரி இவரையும் பதவி இறக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையே ஒரு பேட்டர்னா இப்ப புதுசா இவங்க ஒரு ட்ரெண்ட் மாதிரி இதை செட் பண்றாங்களா? அதாவது ஜனங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப GRS மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதே சுப்ரீம் கோர்ட் காரி துப்பிச்சு இல்லையா? இப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தொடரலாம் என்று சுப்ரீம் அந்த கோர்ட்டே சொல்லியிருக்கு. வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க எந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு நினைச்சாங்களோ அவர் இன்னும் வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இவங்க கை கட்டி இப்ப நிக்கிறாங்க. இதே கலெக்டரோ இதே தமிழ்நாடு அரசாங்கம் போக போக என்ன ஸ்டாண்ட் எடுக்குன்னு தெரியாது. அதனால இவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எந்த வகையான கீழ்த்தரமான முடிவுக்கும் போக தயாரா இருக்காங்க. இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீதித்துறை மேல ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறாங்க, ஸ்பீக்கர் மேல ஏற்படுத்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர். ஆகவே நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் நிர்வாகத்துல எல்லாத்தையுமே குறை சொல்லி இதெல்லாம் மட்டமானது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நாட்டையே அந்த மக்கள் மனசுல ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் என்பது போன ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு பகுதியாக இந்த ஒரு நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி அப்ப முன்னெடுத்திருக்காங்க. இதை அவங்க காங்கிரஸுக்கு மாற்றாக நான் ஒரு வலிமையான எதிர்கட்சி என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஒன்றும் நடக்க போறதில்லை. நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்பை தமிழக தேர்தலிலும் மேற்குவங்க தேர்தலிலும் ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க எதிர்க்கிறதுல இருந்தே எந்த அளவுக்கு இவங்க இதை வச்சு திருமுழு பண்ண முயற்சி பண்ணியிருப்பார்கள் என்பதை நாம் ஊகித்துக் கொள்ள முடியும்.